ஹாய், குட் மார்னிங். நம்ம எஸ்கியூஎல் ஆப்ரேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இது வரையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தோம்னா ஆரக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கணும். ஆரக்கல்ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிட்வீன் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. லைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. இஸ் நல் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இதான் ஆரக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இல்லைன்னா என்னன்னு நான் வந்துட்டு ஓவரில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு query மூலமா நம்ம எப்படின்னா ஸோ இன்னுங்கிறது என்னன்னா செலக்டிவா எடுக்கிற டேட்டா. எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துங்கிற மென்ஷன் பண்ணி சொல்றதுதான் இன்னாபரேட்டர். இல்ல இந்த சேலரி வாங்குறவன், இல்ல இதை கண்டினியூ பண்றவன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றதுதான் இன்னாபரேட்டர். இதுவே பிட்வீன் அண்ட் இது வந்து ரேஞ்சை குறிக்கும். இப்போ 5000த்துல இருந்து 10,000 வாங்குறேன், இந்த சேலரிக்குள்ள வாங்குற எம்ப்ளாயிஸ் நிறைய. இல்ல எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் 10 டிபார்ட்மெண்ட்ல இருந்து 50 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வாங்குறவங்க யாரு? இப்போ பிஎஸ்சிலேயே நிறைய குரூப் இருக்கு இல்லையா? ஸோ பிஎஸ்சிக்குள்ள இதுக்கு இவங்க மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு எடுக்கிறது பிட்வீன் அது. லைக் அப்படிங்கறது பார்த்தோம்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆனந்த்னு பார்த்தோம்னா வந்துட்டு அது ஒரு அஞ்சு வார்த்தை இருக்கு. ஸோ 5 லெட்டர் இருக்கும்போது இந்த 5 லெட்டர்ல ஆரம்பிக்கிறவன் எனக்கு 5 லெட்டர்ல இருக்கவங்க எனக்கு வேணும்ப்பா. இல்ல 7 ஆரம்பிக்கிறவங்க வேணும், இல்ல எனக்கு B ஆரம்பிக்கிறவங்க வேணும், இல்ல 3 லெட்டர்ல இருக்கவங்க வேணும், இல்ல நடுவுல ஏ இருக்கவங்க வேணும், இல்ல கடைசியில ஏ இருக்கவங்க வேணும். இப்படின்னு எனக்கு மென்ஷன் பண்றதுதான் லைக். எனக்கு இப்படிங்கிறத மென்ஷன் பண்றது, எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, எனக்கு இப்படி இருந்தா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்றதுதான் லைக். இஸ்னல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு எனக்கு வந்து அந்த இடத்துல பிளாங்கா இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றோம், எந்த இடத்துலலாம் பிளாங்கா விட்டுருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அந்த இடத்த மட்டும் எனக்கு காட்டு, பிளாங்கா விட்டுருக்க இடத்த மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்றதுதான் இன்னு, பிட்வீன் அண்ட் லைக் இஸ் நல். அண்ட் இன்னொரு ஆப்ரேட்டர் நம்ம இதே வீடியோல பார்த்தோம், அது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அதுன்னு பார்த்தோம்னா அண்ட் ஆர் நாட். இந்த நாட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஆரக்கிள் ஆப்ரேட்டர் நம்ம சேர்த்து வச்சு பார்த்துடலாம். அண்ட் ஆர் மட்டும் தனியா பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஆரக்கிள் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னா என்கிட்ட எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, அதில் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயிஸ் அப்படின்னு இருக்கு. நான் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேமையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். விசிபிளாக கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இது டிபார்ட்மெண்ட், இது ஃபர்ஸ்ட் நேம், இது டிபார்ட்மெண்ட் ஐடி. ஒவ்வொரு பர்சனுக்கும் டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது ஐடி. இதை நம்ம வந்துட்டு இன்ன வச்சு எடுத்து பண்ணிக்கலாம். வேர் இன் எனக்கு செலக்டிவா இதுல இருந்து வேணும் அப்படின்னு சொல்றது இல்லையா, எனக்கு வந்து 60 and 90ல வேணும். அதனால 60, 90 அப்படின்னு கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, நீங்க வந்துட்டு வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்தோம்னா வந்துச்சா 60 and 90ல 8 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு தான் நம்ம இன் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம பிட்வீன் அண்ட் கிளாஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அது பார்ப்போம். பிட்வீன் அண்ட் பார்த்தோம்னா இதுவே நான் எடுத்துக்கிறேன், இதை மட்டும் நான் இதுக்கு பதிலா சேலரி அப்படின்னு கொடுக்குறேன். சேலரி அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல இந்த சேலரியை போட்டுக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு பிட்வீன் அண்ட் நான் யூஸ் பண்ண போறேன். பிட்வீன் அண்ட். ஸோ இதுல வந்துட்டு
என்ன பண்ண போறோம்னா பிட்வீன் பக்கத்துல எனக்கு ரேஞ்ச் கொடுக்க போறேன். இப்போ சேலரி பார்த்தோம்னா எனக்கு வந்துட்டு 5,000ல இருந்து எது வரைக்கும்னா ஒரு 20,000 அப்படின்னு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் அப்படின்னு பார்த்தா ஒரு 57 பேர். இதுல எங்கேயுமே பார்த்தோம்னா 17,000த்துக்கு மேல இல்ல, 20,000க்குள்ளதான் இருக்கு. கரெக்டா? சோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அடக்கிறது தான் வந்துட்டு பிட்வீன் எட். சோ அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா லைக் வந்துட்டு இப்ப நம்ம செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாய். லைக் என்ன கொடுக்க போறோம்னா லைக்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு செகண்ட் கேரக்டர் இல்ல நம்ம வந்துட்டு ஏ இருக்கிறத கண்டுபிடிப்போம். எனக்கு இந்த வேர்ட்ல இந்த பேர்ல வந்து எனக்கு ஏ இருக்கணும்ப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அது எப்படின்னா ஏ பர்சன்டேஜ். ஸோ இப்படி கொடுத்தா அந்த வேர்ட்ல எங்க ஏ இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இதை ரன் பண்ணும். ஸோ சுந்தர்ல ஏ இருக்கு, டேவிட், எலிசபெத், சாரா எல்லாத்துலயும் ஏ இருக்கு. 66 பேர் இருக்காங்க ஒரு ஏ லெட்டர் கொண்ட ஒரு பேர்ல. இல்ல எனக்கு செகண்ட் லெட்டர்ல மட்டும் ஏ வேணும், அப்படிப்பட்ட பேர் எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வேர்டை ஸ்கிப் பண்றதுக்கு அண்டர் ஸ்கோர் அண்ட் செகண்ட் வேர்டா ஏ இருக்கும். அதுக்கப்புறம் என்னவா வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பெர்சன்டேஜ். அதே மாதிரி முன்னாடி பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணா முன்னாடி என்ன வேணா இருக்கலாம், இல்ல பின்னாடி என்ன வேணா இருக்கலாம், எனக்கு அந்த பேர்ல ஏ இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது இந்த பெர்சன்டேஜ். ஸோ இப்போ எல்லா பேர்லயும் செகண்டா வர்றது எல்லாமே ஏவா இருக்கும். ஸோ எனக்கு இதுவும் வேணாம், எனக்கு 5 லெட்டர்ல இருக்கவங்க மட்டும் 5 லெட்டர்ல பேர் வச்சவங்க மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? ஸோ 5 அண்டர் ஸ்கோர் 2, 3, 4, 5. ஸோ 5 அண்டர் ஸ்கோர் போட்டோம்னா 5 லெட்டர்ல பேர் இருக்கவங்க 35 பேர். ஸோ இதுக்கு தான் நம்ம லைக் யூஸ் பண்றோம். ஒன்னு அண்டர் ஸ்கோர் வச்சு பிளே பண்ணலாம், இல்ல பெர்சன்டேஜ் வச்சு பிளே பண்ணலாம். ஸோ இதுல என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு query இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி எடுத்துப்பாரு சொல்லலாம். ஏவை கொடுத்து பெர்சன்டேஜ் கொடுத்தா வந்துட போகுது அப்படின்னு. ஏவை கொடுத்து பெர்சன்டேஜ் கொடுத்தா ஆனா வரல, நோ டேட்டா அவுட் அப்படின்னு வருது. ஏன் அப்படி நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு ஏன் வருது? ஏன்னா எஸ்கியூல பொறுத்த வரையும் டேட்டா இஸ் அ ஃபார்மேட் சென்சிட்டிவ். டேட்டாங்கிறது ஃபார்மேட் சென்சிட்டிவ். எஸ்கியூல பொறுத்த ரெண்டு தான் சென்சிட்டிவான ஒண்ணு. ஒன்னு டேட்டு, இன்னொன்று டேட்டா. இது ரெண்டும் தான். டேட் வந்து டேட் சென்சிட்டிவ், இது வந்து ஃபார்மேட் சென்சிட்டிவ். ஓகேவா? இது வந்து ஃபார்மேட் சென்சிட்டிவ். இது எப்படி நம்ம வந்துட்டு ரெக்கவர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு கேபிட்டல் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா ரன் ஆகும். இல்ல நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பிளே பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கவும் நான் சொல்றேன். இப்போதைக்கு டேட்டா இஸ் அ ஃபார்மேட் சென்சிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம பிளே பண்ணுவோம். அடுத்து இஸ் நல்லான்னு செக் பண்ண போறோம். அது வந்துட்டு இதையே நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் நல்லா அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நேம்ல யாரும் இஸ்லால் கிடையாது. ஸோ ஓகே, நல்லன்னு யாரும் இல்லை. டிபார்ட்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு நம்ம இங்க பிளே பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு பிளே பண்ணும்போது ஒருத்தர் இருக்காங்க, அது யாருன்னு பார்த்தோம்னா ஸோ கிம்பர்லிங்கிறவங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு இதை சாரி டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லாதவங்களா இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இதான் வந்துட்டு ஆரக்கிள் ஆப்ரேட்டர். இதுல வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம எப்படி அந்த நாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா
இது என்ன எடுத்துட்டு வரும் இல்லைங்கிறது 60 and 90 மட்டும் எடுத்து வருமா? இப்போ நான் நாட் அப்படின்னு ஒண்ணு போட்டேன்னா 60 and 90 இல்லாதது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். நாட்டுன்னு கொடுக்கறோம்னா இதான். ஸோ பிட்வீன் இருந்தா நாட் பிட்வீன் அண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ரேஞ்சில் இல்லாத நீ எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துட்டு வரும். இதே மாதிரிதான் நாட் லைக் நான். ஸோ நாட் லைக் இது ஓகே. நாட் லைக்னு கொடுத்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இல்லாத லெட்டர். ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம், நாட் டெஸ்ட்கள்னு கொடுக்க மாட்டோம். இங்க மட்டும் ஒரு சின்ன இது இஸ் நாட் நல் அப்படின்னு தான் கொடுக்கணும். இவங்க இல்லாம எடுத்துட்டு வரணும் அப்படின்னா 106 இது. இதான் வந்து நாட்டை வச்சு பிளே பண்றது. ஓகே, இப்போ வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரையும் நம்ம அப்படியே பார்த்துப்போம். இதுல வந்து அண்டு. ஸோ நம்ம இதுல பார்த்தோம்னா வந்து அண்ட் ஆர் மட்டும் ரிமைனிங்கா இருக்கு. என்னன்னு பார்ப்போம். செலக்ட் department ID from employees where department ID equal to 90 இருக்கணும். And department first name equal to Steven இருக்கணும். ஸோ எடுத்துட்டு வந்துருச்சா? 90லயும் இருக்கணும், அதே மாதிரி ஸ்டீவனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல என்னன்னா, இதுல என்ன ஒரு மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயே நான் டிபார்ட்மெண்ட் ஐடியை திருப்பி கொடுக்க கூடாது. இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 90, டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 60 அப்படின்னு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. அண்டை பொறுத்தவரை ஒரே காலம்ல வந்து நம்ம பிளே பண்ண முடியாது. வேற வேற காலம்ஸ் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா வச்சுலாம் பிளே பண்ண முடியும். இதுதான் அண்டு. ஸோ இதுவே வந்துட்டு ஆர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் பார்த்தோம்னா ஆரை பொறுத்தவரை ஸோ அண்டு இருந்தா என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். 90ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஸ்டீவனுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகணும் மட்டும் தான் கொடுக்கும். ஆனா ஆறுங்கிறத பொறுத்த வரையும் ஒண்ணு 90 சாட்டிஸ்ஃபை ஆகணும், இல்ல ஸ்டீவன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். எது சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எனக்கு கிடைச்சிடும். ஸோ பாத்தியா, இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டீவனை பொறுத்தவரையும் 19ல ஒருத்தர் இருக்கு. ஆனா நீடா லெக்ஸ் ஸ்டீவன்ல 15ல ஒருத்தர் இருக்கு. ஸோ ஏதோ ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எனக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். அதான் அண்டு அண்ட் ஆர். தேங்க்யூ.